எடுத்து வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமாக. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். அல்லேலூயா. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்போம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே சொல்கிறாரப்பா, ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்ன தேவை? இந்த உலகம் சொல்லுகிறது உணவு தேவை. என்ன தேவை? உணவு தேவை, அப்பம் தேவை, சாப்பாடு தேவை. இதை சாப்பிட்டா தான் மனுஷன் என்ன செய்ய முடியும்? உலகத்தில் வாழ முடியும். ஆனால் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், தேவனுக்குள்ளாய் வாழ வேண்டும் என்றால், தேவனுடைய பிள்ளையாய் வாழ வேண்டும் என்றால், பரலோகத்தின் குடிமக்களாய் மாற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வசனத்தினாலும் பிழைப்பான். லேலியா சொல்லுமா? நாம் எதனால் பிழைக்க போகிறோம்? ஜஸ்ட்டு சாப்பாட்டினால மாத்திரமல்ல, தேவ வார்த்தையினாலே நாம் பிழைக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுமா? ஆண்டவர் சொல்கிறார், என் வார்த்தை உன்னை பிழைக்க வைக்கும், என் வார்த்தை உன்னை விசுவாசத்தில் கட்டி எழுப்போம், என் வார்த்தை உனக்கு உயிரடைய பண்ணும், என் வார்த்தை உன்னை சுகமாக்கும், என் வார்த்தை உன் வாழ்க்கையை அற்புதங்களை கொண்டு வரும், என் வார்த்தையை நீ விசுவாசிக்கும் பொழுது, நம்பும் பொழுது உனக்கு செழிப்பை கொண்டு வரும், அது நன்மையை கொண்டு வரும், அது ஜெயத்தை கொண்டு வரும், அது வெற்றியை கொண்டு வரும், விடுதலையை கொண்டு வரும். உன் வாழ்வின் அத்தனை ஆசீர்வாதங்களுக்கு உனக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. லேலியா சொல்லுமா? இந்த வார்த்தையை யாரெல்லாம் பிடித்து கொண்டு அதை வாசித்து தியானித்து தங்கள் வாழ்வின் ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறார்களோ, உரிமை பாராட்டுகிறார்களோ, அவர்களை ஜெபிக்கும் பொழுது, உரிமை பாராட்டும் பொழுது, தேவனை நோக்கி அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது, ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அவர் நிறைவேற்றி முடிப்பார். லேலியா சொல்லுமா? பைபிளில் இருக்க ஒவ்வொரு வசனங்களும் வாக்குத்தத்தம் மாதிரி. ஆமென் சொல்லுமா? அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? அவர் உங்களுக்கு இதை செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குகளை, அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும். நம்புவது மாத்திரமல்ல, விசுவாசிக்கிறது மாத்திரம் அல்ல, அந்த வார்த்தையை பிடித்து நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். லேலியா சொல்லுமா? எப்போ அற்புதம் நடக்குதான்? யாரெல்லாம் வசனத்தை வாசித்து அந்த வசனத்தை தியானம் பண்ணி, அந்த வசனத்தை தியானம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அவர்களோடு பேசுகிற வார்த்தையை, அவர்களுக்கு பேசுகிற ரேமா வார்த்தையை, எழுப்புதலின் வார்த்தையை, உந்துதலின் வார்த்தையை, அந்த பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தையை யாரெல்லாம் கேட்டு அதை விசுவாசித்து அதை நம்பி அந்த வார்த்தையின்படி எனக்கு அற்புதங்களை செய்யுங்க, எனக்கு அதிசயங்களை செய்யுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ, அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ, நம்புகிறார்களோ, ஜெபமாய் மாற்றுகிறார்களோ, வாயிலே அறிக்கை செய்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் நிச்சயம் அற்புதங்களை செய்வார். லேலியா சொல்லுமா? தேவனே வார்த்தையாக தான் இருக்கார். லேலியா சொல்லுமா? அவர் வார்த்தைக்கு உள்ளாக தான் இருக்கார். லேலியா சொல்லுமா? அவர் செயல்படுறது பூராமே எது மூலமாக செயல்படுவார்? அவருடைய வசனத்துக்கு உள்ளே தான் செயல்படுவார். வசனத்துக்கு வெளியே தேவனே செயல்பட மாட்டார். லேலியா சொல்லுமா? அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், எப்பா, ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிழைக்கணும்னா, வெற்றி பெறணும்னா, அவனை குறித்து கர்த்தர் சொல்கிறாரு, என்னுடைய வார்த்தையை உன் வாயில் போடு. அல்லேலூயா. என் வார்த்தையை உன் மனசில் போடு. என் வார்த்தையை உன் வாயில் போட்டு மனசில் போட்டு அதை நீ ஜெபிக்க ஆரம்பித்தேனா, அதை சொல்ல ஆரம்பித்தேனா, உன் வாழ்க்கையில் ஏதாவது அற்புதங்களும் அடையாளங்களையும் அது செய்ய ஆரம்பிச்சிடும். கரங்களை தட்டி ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்துவோமா? உங்கள் வார்த்தைக்கு ஏதாவது வீட்டில் மதிப்பு இருக்கா? சொல்லுங்கள். நம்ம வார்த்தைக்கு ஏதாவது வீட்டில் பாயா அப்படின்னு போயிடுவாங்க. லேலுயா. நம்ம வார்த்தைக்கு என்ன கிடையாது? மதிப்பு கிடையாது. ஆனால் யாருடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு? அவருடைய வார்த்தைக்கு. லேலுயா சொல்லுமா? அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை அப்படி வெளியே வந்துருச்சுன்னா அது போய் என்ன செய்யணுமோ அதை செஞ்சு முடிச்சுட்டு தான் வரும். லேலுயா சொல்லுமா? முழு உலகத்தை ஆண்டவர் உண்டாக்குறதுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபுல்லாக தண்ணி, முழு உலகம் ஃபுல்லாக தண்ணி, ஜலம் இருந்துச்சு. அந்த ஜலத்துக்கு மேலே இருள் இருந்துச்சு. அந்த இருளுக்கு மேலே ஆவியானவர் அசைவாடிக்கிட்டு இருந்தார். அமைதியாக இருந்துச்சு, ஒன்றும் நடக்கலை. வாழ்க்கை இருட்டு, அமைதி. தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுங்க. ஆதியாகமம் 1:3 வசனத்தில் தேவனுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது. என்ன வந்துச்சு தெரியுமா? வெளிச்சம் உண்டாக கடவது அப்படின்னு சொன்னார். அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தவுடனே அந்த வார்த்தை என்ன செஞ்சுன்னா, ஸ்வைன்னு போய் இவ்வளோ பெரிய சூரியனை உண்டாக்கி இந்த முழு உலகத்துக்கு ஒரே ஒரு லைட்டு வெளிச்சம், சூரியன். லேலியா சொல்லுமா? அப்போ பாருங்க, இருள், அமைதி, எந்த மாற்றமும் இல்லை.
ஆனால் கடவுளுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தோடனே முழு உலகமும் வெளிச்சமாயிடுச்சு. ஆண்டவர் சொல்றார், உன் வாழ்க்கை இருட்டா இருக்கா, உன் குடும்பம் இருட்டா இருக்கா, உன் பிஸ்னஸ் இருட்டா இருக்கா, பிள்ளைங்க வாழ்க்கை இருட்டா இருக்கா, உன் வாழ்க்கையில பல காரியங்கள் ஒரு பெரிய வெற்றி இல்லாம அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கா, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடு. பிஸ்னஸ்க்கான வாக்குத்தத்தத்தை எடு, பிள்ளைக்கான வாக்குத்தத்தத்தை எடு, கணவனுக்கான வாக்குத்தத்தத்தை எடு, மனைவிக்கான வாக்குத்தத்தத்தை எடு, உன்னுடைய வேலைக்கான வாக்குத்தத்தை எடு, வியாதிக்குனா சுகத்துக்கான வாக்குத்தத்தத்தை எடு, ஃபைனான்ஸ்க்கான வாக்குத்தத்தை எடு. எல்லாத்துக்கும் பைபிள்ல வசனம் இருக்கு. அந்த வாக்குத்தத்த வசனத்தை வாயில போட்டு நீ ஜெபிக்க ஆரம்பிச்சேனா உன் வாயில இருந்து தேவனுடைய வசனம் வெளியே வரும் பொழுது வெளிச்சமாயிரும். லேலுயா சொல்லுமா? லேலுயா. ஆண்டவர் எப்படி இருக்காருன்னு வசனம் சொல்லுறது, ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனா இருந்தது. ஆண்டவரே உங்க பேர் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டா என் பேரு வார்த்தை அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆண்டவரே? வார்த்தையாக இருக்கிறேன். நீங்கள் எப்படி ஆண்டவரே செயல்படுவீங்க? என் வார்த்தையை யாராவது சொல்லி ஜெபம் பண்ணா வந்துடுவேன். அல்லேலூயா சொல்லுமா? நீங்கள் எப்படி ஆண்டவரே அற்புதங்களை செய்வீங்க என் வாழ்க்கையில் அப்படின்னா, உனக்கு என்ன அற்புதம் தேவையோ அற்புதத்துக்கான என்னுடைய வார்த்தையை எடுத்து உன் வாயில சொல்ல ஆரம்பிச்சிட்டேன்னா, அந்த வார்த்தை என்ன செய்ய ஆரம்பிச்சிருன்னா உனக்குள்ளாய் வந்து அது அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் எப்படி தான் ஆண்டவரை செயல்படுவீங்க அப்படின்னா, அவர் சொல்கிறேப்பா நான் வார்த்தைக்கு உள்ளதான் நான் இருக்கிறேன். என்னுடைய எல்லா அற்புதங்களும் எங்கே தான் இருக்குது? வார்த்தை என்னது? வசனம்னு அர்த்தம். எல்லா அற்புதங்களும் வார்த்தைக்குள்ளே தான் இருக்குது. நான் வார்த்தையாக இருக்கேன். நான் எப்படி செயல்படுவேன்னா அப்படிலாம் கிடையாது. வார்த்தையின் மூலமாக தான் நான் செயல்படுவேன். லேலுயா சொல்லுமா? உன் வாழ்க்கையில் அற்புதம் வேணும், அதிசயம் வேணும், அது வேணும், இது வேணும், எல்லாத்துக்கும் வசனம் இருக்கா? வசனத்தை எடுத்து சொல்லி நீ ஜெபம் பண்ணாதான் அற்புதம் நடக்கும். சும்மா என்னைய ஆசீர்வதிங்க ஆண்டவரே நோ. அவற்றை பிடிமானத்தை வாங்கணும். லேலுயா சொல்லுமா? என் பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது கேட்பாங்க, அப்பா எனக்கு அந்த அது வேணும் பாடிம்பாங்க. சின்ன பட்ஜெட் கேட்டாங்கன்னா அப்படி லேசாக கண்ணை திறந்து பார்ப்போம். என்னப்பா நீ இது கூட வாங்கி தர மாட்டேங்கிற, சைக்கிள் வாங்கி கொடுப்பா, ஒரு 10,000 ரூபா தான்ப்பா வரும் அப்படின்பா. நான் உடனே என்ன செய்வேன்? கண்ணை முடிக்கிறேன். அப்பா எலக்ட்ரிக் சைக்கிள்ப்பா ஒரு 20,000 ரூபா தான்ப்பா வரும்பா. ஏன்? என் மகன் என்கிட்ட என்ன எதிர்பார்க்குறான்? எங்கள் அப்பா வாயினால் ஒரு வார்த்தை சொல்லணும். என்ன சொல்லணும்? எஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம். அதுக்கு அவன் பாடுற பாடு என்னப்பா நீ, அவங்க பாருப்பா ஸ்கூலில் என் ஃப்ரெண்டெல்லாம் போகிறாங்க, அவங்க போகிறாங்க, இவங்க போகிற, நடந்து போகிறேன்ப்பா, எனக்கு அவமானமாக இருக்குப்பா, என்னப்பா நீ பாப்பா நீ சரியில்லைப்பா, நீ நல்ல அப்பாவே இல்லைப்பா. அந்த எஸ்ஸை வாங்கிறதுக்கு அவன் அடிப்பான் குட்டிக்கணும். கடைசியாக நம்ம என்ன சொல்லுவான்? எஸ் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நிமிஷம் சொல்லுவான், வாங்க போகலாமா? காசு இல்லைப்பா, கூகுள் பே எடுங்க, கூகுள் பேயில் பாஸ்வேர்டு போடுங்க, எவ்வளோ இருக்குது பேமெண்ட்டு, காமிங்க. காசு இல்லைப்பா, கம்மியாக தான் இருக்குது. ஏடிஎம் கார்டு எடுத்துகிட்டு வாங்க, ஏடிஎம் மிஷினுக்கு வாங்க, மிஷினில் போடுங்க, போட்டு எல்லாத்தையும் என்ன காமிங்க. கேட்குற வரைக்கும் என்ன கட்டிட்டு இருந்தான்? கெஞ்சிக்கிட்டு இருந்தான். எஸ் சொன்ன உடனே அதிகாரம் பண்ணுறான். லேலுயா. உன் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு எழுதி கொடுத்துருக்காரு எஸ்ன்னு. லேலுயா சொல்லுமா? ஒரு தேவ மனுஷன் சொல்கிறார், இந்த பைபிளில் 4000 வாக்குத்தத்தம் இருக்கான். எத்தனை வாக்குத்தத்தம் இருக்கான்? இந்த 4000 வாக்குத்தத்தம் யாருக்கு பாஸ்டர்? எனக்கு தான். லேலுயா சொல்லுமா? லேலுயா. ஆண்டவர் சொல்கிறார், எப்பா இது ஒரு புதையல். லேலுயா. இந்த புதையலுக்குள்ள யாரெல்லாம் போய் வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாக்களை முறித்து அந்த காலத்திற்கு பொக்கிஷங்களை புதையல்களை அள்ள முடியுமோ அள்ளிக்கோங்க. லேலுயா சொல்லுமா? இது ஒரு செழிப்பின் புஸ்தகம், இது ஐஸ்வர்யத்தை கொடுக்குற புஸ்தகம், இது அபிஷேகத்தை கொடுக்குற புஸ்தகம், இது விடுதலையை கொடுக்குற புஸ்தகம், இது ரட்சிப்பை கொடுக்குற புஸ்தகம், இது வெற்றியை கொடுக்குற புஸ்தகம். இதுக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் எஸ்ன்னு சொல்லி வச்சிருக்காரு. இப்போ நாம் என்ன செய்யணும்? அதை பிடிச்சி ஜெபிக்கணும். லேலுயா சொல்லுமா? அதை பிடிச்சி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எப்படி தெரியுமா? பைபிளில் போட்டிருக்கு, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக எனக்கு ஆமென்றும் ஆமேன் என்றும் உண்டாயிருக்கு.
ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் சொன்னார்? ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, இந்த பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் உனக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படும், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை அதுப்பேன், ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன், நட்சத்திரத்தை போல பெருக பண்ணுவேன், கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லி வச்சிருக்காரு. அதை பூராத்தையும் பவுல் எழுதுறான், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா சொல்லுமா? ரெடியா? ஆசீர்வாதத்தை வாங்க, ரெடியா? சொல்லுங்க, ஆண்டவரே உங்க வார்த்தை சொல்லியிருக்கு, சொல்லுங்க, நீங்க சொல்லியிருக்கீங்க, உங்க வசனம் சொல்லியிருக்கு, ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லியபடியே உங்க வசனத்தின்படியே இயேசுவின் நாமத்தில் தலைமையில கை வச்சுக்கோங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எனக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாயிருப்பதாக. கரங்களை தட்டி இயேசு நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் பெருக்கத்தின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வெற்றியின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் ஜெயத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா சொல்லுமா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே நீங்க சொல்லியிருக்கீங்க, என்ன சொல்லியிருக்கீங்க? ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள உங்களுக்கு உண்டாயிருக்குன்னு சொல்லி. இப்போ நாம் என்ன செஞ்சிட்டோம்? அதை பிடிச்சி நமக்கு உரிமை பாராட்டிட்டோம். இனி அடுத்து என்ன செஞ்சிடுமா? நன்றி மட்டும் சொல்ல ஆரம்பிக்கணும். நன்றி மட்டும் சொல்லணும். ஆண்டவரே கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், அல்லேலூயா, செஞ்சதுக்காக ஸ்தோத்திரம், வெற்றியாக்கினதுக்காக ஸ்தோத்திரம், ஆசீர்வாதத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், நன்மையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், ஆபிரகாமை போல மாத்துறதுக்காக ஸ்தோத்திரம். 4000 எஸ் உள்ள இருக்கு. எத்தனை எஸ் அப்படின்னு அர்த்தம்? 4000 வாக்குத்தத்தத்தை கொடுத்து வச்சிருக்காரு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? சும்மா மொட்டை கட்டியா, ஏசப்பா தொழிலை ஆசீர்வதிங்கப்பா, ஏசப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா, ஏசப்பா என் வீட்டுக்கார ஆசீர்வதிங்கப்பா, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனையோ, ஏன் இந்த இவ்வளவு போராட்டம், நான் என்ன தான் செய்வேன்னு தெரியலையே. ஏங்க அவர் தான் எஸ் சொல்லி வச்சிருக்காருல்ல. அல்லேலூயா. எஸ் சொல்லி வச்சிருக்காரா? சொல்லியிருக்காருல்ல. அப்போ இந்த எஸ் என்ன செய்யணும்? பிடிக்கணும்ல. அவர் வார்த்தையை பிடிச்சி அவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார், என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒன்றும் வெறுமையா என்னிடத்தில் திரும்புவது இல்லை, அது அனுப்பின காரியத்தை போய் செஞ்சு முடிச்சுட்டு தான் திரும்ப வரும். லேலுயா சொல்லுமா? லேலுயா. அப்போ பாருங்க, இப்போ வியாதி நேரத்தில் என்ன செய்யலாம்? ஒரு வயிற்று வலின்னு வச்சுக்கிறோம், அல்சர், ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இப்போ என்ன செய்யணும்? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? நீங்கள் என்னுடைய தழும்புகளால் சுகமானீர்கள். ஆண்டவர் சொல்லிட்டாரா? ரைட். இப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க, உங்கள் வார்த்தை சொல்லியிருக்கு, உங்கள் வசனம் சொல்லுது, உங்கள் தழும்புகளால் நாங்கள் சுகமானன்னு சொல்லியிருக்கு. இப்போ வியாதிப்பட்ட இடத்துல கையை வச்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதி என்னை விட்டு விலகுவதாக. நீங்கள் சிலுவையில் வியாதியை சுமந்து தீர்த்துட்டீங்க, உங்கள் தழும்புகளால் நாங்கள் சுகமானோன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்கள் வார்த்தையின்படியே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். சொல்லிக்கிட்டே இருக்கணும். லேலியா சொல்லுமா? ஒரு அம்மா வீட்டுக்கு போனா, அந்த அம்மா சொல்லுது, சுகமாகு 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 அப்படின்னு. நான் சொன்னேன், இது உன் வார்த்தை. சுகமாகுன்னு சொன்னா யார் வார்த்தை? இயேசுவின் வார்த்தை. என்னது? இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன். இதுதான் இயேசுவோட வார்த்தை. லேலுயா. அப்புறம் சொன்னேன், என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை செய்வேன் ஏசப்பா சொல்லியிருக்காரு. அடுத்து எப்படி ஜபிக்கணும்? இயேசுவின் நாமத்தினால் சுகமானே. லேலியா சொல்லுமா? உனக்கு என்ன குறை இருக்கு கேளு. அவர் தான் எஸ் சொல்லி வச்சிருக்காருல்ல. பொருளாதாரத்தில் கஷ்டம், தரித்திரம், பொருளாதாரத்தில் செழிப்பே இல்லை, போதுமான அளவுக்கு தேவைகள் சந்திக்கப்படலை, என்ன செஞ்சிடணும்? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். பிலிப்பியர் 4:19 போட்டிருக்கு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில நிறைவாக்குவார். இப்போ என்ன சொல்லணும்? ஆண்டவரே உங்கள் வார்த்தை சொல்லியிருக்கு,
உங்கள் வசனம் சொல்லியிருக்கு, நீங்கள் சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்லியிருக்கீங்க? கிறிஸ்து இயேசுக்களாக உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் என்ன செய்வீங்க? நிறைவாக்கன்னு சொல்லியிருக்கீங்க. ரெடியா? ஆசீர்வாதத்தை வாங்க ரெடியா? வாயை திறந்து ஜெபிக்க ரெடியா? இவ்வளோ தான் பாஸ்டர் விஷயமா? இப்படித்தாம்மா விஷயமே. அல்லேலூயா சொல்லுமா? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அவர் வார்த்தையை எடுத்து அவர்கிட்டே சொல்லி ஜெபம் பண்ணிங்கன்னா ஆசீர்வாதத்தை அவர் கொடுத்து தான் ஆகணும். ரெடியா? சொல்லுங்கள். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே அவர் நிறைவாக்குவார் என்று எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். சொல்லுங்க. என் தேவனே, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய வசனத்தின்படி, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, உங்க ஐஸ்வர்யத்தின்படி, சொல்லுங்க, உங்க ஐஸ்வர்யத்தின்படி என்னை ஆசீர்வதித்து, சொல்லுங்க, என் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே கர்த்தர் மகிமையிலே 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 கர்த்தர் நிறைவாக்குவீராக. கரங்களை தட்டி மகிமையிலே மகிமையாய் 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 கர்த்தர் நிறைவாக்குறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணி பாருங்க. வேலை நல்லா நடக்கும், வருமானம் நல்லா நடக்கும், தொழில் நல்லா நடக்கும், வர வேண்டிய பணம் வரும், தடைப்பட்டிருக்க சொத்து வந்து சேரும், தடைப்பட்டு போயிருக்க ஆசீர்வாதம் வந்து என்ன செய்யும்? சேரும். எல்லாம் கைகூடி வரும், செழிப்பாய் வெற்றி ஆகிடுவீங்க. அல்லேலூயா சொல்லுமா? நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ஏசப்பா, என்ன ஏசப்பா நீ என் கஷ்டத்தை தீர்ப்பேன்னு உன்கிட்ட வந்தா என் கஷ்டத்தை தீர்க்க மாட்டேங்கிற, என் கடனை தீர்க்க மாட்டேங்கிற, ஒரு செழிப்பையும் தர மாட்டேங்கிற, நான் என்ன ஏசப்பா செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். இதெல்லாம் ஓன் வார்த்தை. இதெல்லாம் யார் வார்த்தை? ஓன் வார்த்தையெல்லாம் என்கிட்ட என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அல்லேலூயா. ஓன் வார்த்தைக்கு என்ன கிடையாது? நோ பவர். நோ பவர். என்ன கிடையாது? எந்த என் வார்த்தைக்கு தான் பவர். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீங்கள் சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கர்த்தர் கண்ணை திறந்து பார்ப்பாரு. என் வார்த்தையை நான் எழுதி கொடுத்துருக்கேன், என் பிள்ளை என் வார்த்தையை எடுத்துருச்சு, அதை வாயில் சொல்லுது, அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்குது, என் பிள்ளைக்கு அந்த வார்த்தையின்படியே அற்புதத்தை நான் நிச்சயம் செய்வேன். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அது என் வாயிலிருந்து புறப்பட்டு வெளியே வந்துருச்சுன்னா அது வெறுமையாக போயிட்டு ஒன்றுமே செய்யாமல் அப்படியே திரும்ப என்கிட்ட வராது. என் வாயிலிருந்து வருகிற என் வார்த்தை வசனம் அது போய் நான் என்ன சொல்லி வச்சுருக்கணும் அந்த வசனத்தில், சுகமா, விடுதலையா, ஆசீர்வாதமா, வெற்றியா, ஜெயமா, செழிப்பா, காரிய சித்தியா, கல்யாணமா, குழந்தையா, என்ன அந்த வசனத்தில் நான் சொல்லி வச்சுருக்கணும், அது நான் சொன்னபடியே நான் விரும்புகிறத அந்த வசனம் என்ன செய்யும்? அந்த வார்த்தை போய் செஞ்சு அது நான் அனுப்பின காரியத்தை செஞ்சு முடித்து காரியத்தை வாய்க்க பண்ணி வெற்றியாக்கிட்டு தான் திரும்ப வரும். அல்லேலூயா சொல்லுமா? சும்மா வாய்ப்பாடு நினச்சிடக்கூடாது. என்னது வாய்ப்பாடானது? 2 2 அப்படி கிடையாது. அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தையை சொல்கிறீங்க, கர்த்தர் நிச்சயமா என்னை ஆசீர்வதித்து என்னை பெருகவே பெருக பண்ணுவார் அப்படின்னு வாயில் சொல்கிறது சும்மா ஏதோ வாய்ப்பாடு கிடையாது. அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா இது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனுடைய வார்த்தை இப்போ எங்கே வந்துருச்சு? உன் மனசுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ எங்கே வந்துருச்சு? உன் வாய்க்குள்ளே வந்துருச்சு. உன் வாய்க்குள்ள வந்ததை நீ யார்கிட்ட சொல்லி ஜபிச்சுக்கிட்டு இருக்க? தேவனிடத்துல சொல்லி ஜபிச்சுக்கிட்டு இருக்க. என்ன சொல்லி ஜபிக்கிற? ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அல்லேலூயா சொல்லுமா? யார் சொல்லியிருக்கா? நீங்கள். எஸ், நீங்கள் கொடுத்துருக்கீங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நிச்சயமா என்ன ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்க. அந்த வசனத்தின்படி என்னை ஆசீர்வதிச்சுட்டு போங்க. இப்போ ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? நோ சொல்ல முடியாது. அல்லேலூயா சொல்லுமா? என்ன செஞ்சே ஆகணும்? அற்புதத்தை செஞ்சே ஆகணும். அல்லேலூயா சொல்லுமா? பக்கத்தில் கையை பிடிச்சிருங்க. தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது வெறுமையாக திரும்பாது. சொல்லுங்கள், அது வெறுமையாக திரும்பாது. நிச்சயம் அற்புதத்தை நடப்பிக்கும். சொல்லுங்கள், நிச்சயம் அற்புதத்தை நடப்பிக்கும். நிச்சயம் அதிசயத்தை நடப்பிக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் நிச்சயம் அற்புதம் செய்வார். உங்கள் காரியம் ஜெயம் அடைஞ்சிரு இயேசு நாமத்தில். அவருடைய வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுமா?
அப்போ ஆண்டவர் சொல்கிறார், எப்பா என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா அந்த வார்த்தை போயிட்டு என்ன செஞ்சிடாது, சும்மா வந்துடாது, போன காரியத்தை முடிச்சுட்டு தான் வரும். லேலியா சொல்லுமா, நூற்றுக்கு அதிபதி வர்றான், ஏசுநாட்டை வந்து சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் எரிசிறான், வியாதியாக இருக்கான். உடனே இயேசு சொல்கிறாரு, அப்படியா, நான் வர்றேன், நான் வந்து உன் வீட்டுக்கு வந்து உன் வேலைக்காரனை சுகமாக்குறேன்றான். அவன் சொல்கிறான், வீட்டுக்கெலாம் வர வேணாம் ஆண்டவரே. என்னடா வீட்டுக்கே வர வேணான்றேன். லேலுயா, அங்கே நீங்கள் வீட்டுக்கெலாம் வர வேணாம் ஆண்டவரே, நீங்கள் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு நான் யாரும் கிடையாது, எனக்கு தகுதியும் கிடையாது, அதுக்கு பாத்திரம் கிடையாது. என்னப்பா செய்யணுன்ற ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க ஆண்டவரே. லேலுயா சொல்லுமா. அவனுக்கு தெரியும், இயேசுவின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்து விட்டால் அந்த வார்த்தை நிச்சயமாக அற்புத சுகத்தை அற்புத சுகத்தை அற்புத சுகத்தை அற்புத சுகத்தை நிச்சயம் என் வேலைக்காரன் பெற்றுக்கொள்வான். உடனே டக்குன்னு அவருக்கு திரும்பி நின்று இஸ்ரவேலை பார்த்து சொல்றாருப்பா, இஸ்ரவேலர்கள் அப்படின்னு அர்த்தம், விசுவாசிகளுக்கு கூட இவ்வளவு விசுவாசம் இல்லப்பா, இவன் பிரஜாதி மனுஷன், இவன் என்ன சொல்றான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவன்றான். உடனே ஆண்டவர் சொன்னார், நீ போ, உன் வேலைக்காரன் சுகமாகலாம். அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டுனா போகிற வழியில் இன்னொரு வேலைக்காரன் ஓடி வர்றான், எஜமா 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 ஓடி வர்றான். வந்தோன்னு கேட்குறான், என்னப்பா வேலைக்காரன் சுகமாயிட்டான். அவன்கிட்ட கேட்குறான், எப்போ சுகமானா, எத்தனை மணிக்கு சுகமானா? இயேசு சொன்ன அந்த நிமிடத்திலே, அந்த வார்த்தை இயேசுனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த நிமிஷத்திலே அந்த வேலைக்காரன் பரிபூர்ண சுகம் அடைஞ்சான். அல்லேலூயா சொல்லுமா. கானான் எஸ்தர்னு ஒரு ஸ்திரீ இருக்கா. அந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா இயேசு இடத்துல வந்து சொல்கிறா, இயேசுவே எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு இறங்குங்க, எனக்கு இறங்குங்க, என் மகளை என்ன செய்யணும், சுகமாகணும். உடனே இயேசு அமைதியாக போய்கிட்டே இருக்கார். சீசர்கள்லாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே இந்த பொண்ணு ரொம்ப நேரமாக நம்மகிட்ட வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு, ஒரு ஏதோ உதவி கேட்டு வந்துட்டு இருக்கு, ஏதாவது ஒன்று செஞ்சு அனுப்பி விட்டுருங்க. உடனே அந்த பொண்ணை பார்த்து அவர் சொல்கிறாரு, முதல்ல பிள்ளைங்க சாப்பிட்டு திருப்தி அடையட்டும், பின்னாடி நாய்க்குட்டிலாம் சாப்பிடட்டும். அப்படின்னா திரும்ப முதல்ல விசுவாசிகள் என்ன செய்யட்டும், நல்லா சுகம் அடைஞ்சு அவங்க ஆரோக்கியமாகி அவங்களுக்கு வசனம் போய் அவங்க முதல்ல ஸ்ட்ரென்த் அடையட்டும். நீ அவிசுவாசி புறஜாதி, இப்போ தான் நீ என்ன செஞ்சுருக்க, உள்ளே வந்திருக்க, உனக்கு நீ வந்து நாய்க்குட்டி, உனக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்றாரு. உடனே அவ பாருங்க, மெய்தான் ஆண்டவரே, நான் யார் தான், நாய்க்குட்டி தான் ஆண்டவர். இன்னும் தாழ்த்துறா. அப்போ சொல்கிறா, பிள்ளைங்க மேஜையில் சாப்பிடும்போது சின்ன சின்ன துணிக்கெல்லாம் கீழே விழும்ல, அந்த கீழே விழுந்துச்சுன்னா அந்த நாய்க்குட்டி போய் சாப்பிடும்ல, அது மாதிரி உங்கள் விசுவாசிகளுக்கு நீங்கள் நல்லா சுகத்தை விடுதலையா நல்லா கொடுங்க. நான் அவிசுவாசி தான், ஆனாலும் உங்கள் ஆலயத்துக்கு உங்களை தேடி வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் சுகத்தை கொடுங்க. லேலியா சொல்லுமா. உடனே சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெருது, நீ போ, உன் மகள் சுகமானாள். அவள் வீட்டுக்கு போகிறா. இயேசு சொன்ன அதே நேரத்தில், இயேசுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த வார்த்தையினுடைய அதே நேரத்தில் எக்ஸாக்டா அவ பரிபூர்ண சுகம் அடைஞ்சிட்டான். அல்லேலூயா சொல்லுமா. வார்த்தைக்கு என்ன இருக்கு, வல்லமாய். இந்த பைபிளை வந்து சாதாரண நினைச்சிடாத, இதில் ஆண்டவர் உனக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதம் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கு. உனக்கு குடும்பத்துக்கு தேவையானது, கணவனுக்கு தேவையானது, மனைவிக்கு தேவையானது, தொழிலுக்கு தேவையானது, பிஸ்னஸுக்கு தேவையானது எல்லாத்தையும் கர்த்தர் செஞ்சிருக்காரு. இதை எழுதி வச்சிருக்காரு. இதை நீ டெய்லி உட்காந்து படிச்சு தியானம் பண்ணி இந்த வார்த்தையின்படியே நீ ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நிச்சயம் அற்புதம் நடக்கும், நிச்சயம் அற்புதம் நடக்கும், நிச்சயம் அற்புதம் நடக்கும், 100% அற்புதம் நடக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை ஒன்று கூட திரும்ப என்கிட்ட எம்டியா வராது, அற்புதத்தை செஞ்சுட்டு தான் வரும். மோசே மரிச்சிட்டான். மோசேக்கு அப்புறம் பெரிய தலைவன் யாருன்னா யோசுவா. 6 லட்சம் பேரை வழி நடத்தக்கூடிய பொறுப்பை ஆண்டவர் அவன் கையில் கொடுக்குறாரு. அவன் கையில் பொறுப்பை கொடுத்துட்டு அவனை பார்த்துட்டு ஒன்று செய்ய சொல்கிறார். என்ன செய்ய சொல்கிறார் தெரியுமா? எடுத்து வாசிங்க. யோசுவா எழுதின புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானமாய் நடந்து கொள்ளுவாய். பாருங்க, இங்கே ஆண்டவர் சொல்றாரு, 6 லட்சம் பேரை நடத்தணும். பெரிய லீடர்ஷிப், பெரிய வேலை, இவ்வளோ பெரிய வேலை இருக்கு. 6 லட்சம் பேர் 12 கோத்திரத்தார் அங்கங்கே டென்ட் போட்டு பாளையம் இறங்கியிருப்பாங்க. அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஃபுல்லாக சோல்ஜர்ஸ் இருப்பாங்க. ஆசரிப்பு கூட இருக்கும். அங்கே பலிகள் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்திட்டு இருப்பாங்க. அடுத்த யுத்தத்துக்கு ரெடி ஆகணும். அடுத்து எந்த தேசத்தோட யுத்தம் பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம், அதுக்காக என்ன செய்வோம், ஆயத்தங்களாக என்ன செஞ்சுட்டு இருக்கோம், நடந்துக்கிட்டு இருக்கோம். பயங்கர பிஸி. 6 லட்சம் பேர் வாழ்க்கை பிரச்சனைகள் பூரா யார் தான் பஞ்சாயத்து,
அவர் ஜட்ஜு பண்ணணும். ஏன்னா மோசே செத்துட்டார், இப்போ யோசுவா தான் இருக்கார். யோசுவா தான் எல்லாத்தையும் என்ன செய்யணும் பார்க்கணும். பயங்கர பிஸி, பயங்கர வேலை. ஆனால் அவன்கிட்ட சொல்கிறாரு, எப்பா இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கு பார்த்தியா, அந்த பைபிளு, இந்த பைபிளு உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. அல்லேலூயா. பெரிய வேலையை கொடுத்துட்டு அவர் சொல்கிற வேலை என்னது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என்ன செஞ்சிடக்கூடாது, வாயை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்யறதுக்கு எப்படி இருக்கணும், கவனமாக இருக்கணும். இரவும் பகலும் இதை தியானின்றார். அல்லேலூயா சொல்லுங்க. இரவும் பகலும் இதை தியானி, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாய். 6 லட்சம் பேரை நடத்த வேண்டிய லீடருக்கு அவர் சொல்கிறது என்ன தெரியுமா, உன் வாழ்க்கை, உன்னுடைய செய்கிற வேலை, இந்த 6 லட்சம் பேரை வழி நடத்தணும்னா உன் வாயில் என் வசனம் நிரம்பி இருக்கணும், உன் மனசில் என் வசனம் நிரம்பி இருக்கணும். என் வார்த்தை உனக்குள்ளே ஃபுல்லாக இருந்தால் தான் நீ புத்திமானாக நடந்து கொள்வ, காரியத்தை வாய்க்க பண்ணுவ, உன்னுடைய எல்லா காரியத்தை நீ வெற்றியாக செய்வ அப்படின்றார். ஒரு வீட்டுக்கு ஜபத்துக்கு போனேன். அந்த சகோதரிட்ட கேட்டேன், சிஸ்டர் டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்களா, ஜபிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். பாஸ்டர் நேரமே இல்லை பாஸ்டர், காலையில் சமைக்கணும், மத்தியானம் சமைக்கணும், நைட்டு சமைக்கணும், காலையில் பாத்திரம் விளக்கணும், சாயந்தரம் பாத்திரம் விளக்கணும், கூட்டணும், துவைக்கணும், காயப்படணும், நிறைய வேலை இருக்குது. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், மறுபடியும் பிள்ளைங்க வரும்போது ஸ்நாக்ஸ்லாம் என்ன செய்யணும், ரெடி பண்ணி வைக்கணும். நைட்டு வீட்டுக்காரர் என்ன செஞ்சிருவார், அவர் வேற வந்துடுவார். வீட்டுக்காரர் என்னவா, அவர் வேற வந்துடுவார், வர வேண்டாமா என்னன்னு தெரியல, அவர் வேற என்ன செஞ்சிருவார், வந்துடும். அவருக்கு சாப்பாடை கொடுத்து படித்து தூங்குறதுக்கு நிறையா நேரமே இல்லை பாஸ்டர். உங்கள் வீட்டில் எத்தனை பேருமா, 5 பேர். 5 பேர் இருக்கு. அம்மாவுக்கு என்ன நேரம் இல்லையா, பைபிள் வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. 6 லட்சம் பேரை கொடுத்துட்டு ஏசுநாதர் என்ன சொல்கிறாரு, இரவும் பகலும் இந்த வசனத்தை தியானம் பண்ணி இதன்படியெல்லாம் செய்கிறதுக்கு கவனமாக இருந்தேன்னா உன் காரியம் ஜெயம் அடைஞ்சிரும், வெற்றி அடைஞ்சிரும். இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை வெற்றி அடையாமல் போனது காரணம் தெரியுமா, பைபிளா அதை ஞாயிற்றுக்கிழமை எடுத்துகிட்டு போவோம், ஞாயிற்றுக்கிழமை தேடுவாங்க, இம்மா பைபிளை காணாம, அது விடுது, அதான் டிவியில் போடுவாங்கல்ல. பைபிள் இல்லைன்னா என்ன செய்யலாம், அதான் டிவியில் போ, அங்கே பைபிளை டிவிலேயே பார்த்துக்கலாம். நேற்று பைபிள் வாசிங்களா தெரியலையே. கடந்த வாரத்தில் ஒரு தம்பியோட, ஒரு வாலிப பையன், அவனோட என்ன செஞ்சேன்னா, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலைக்காக போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ அவன்கிட்ட பேச ஆரம்பித்தேன். என்ன பேசுனா, தம்பி டெய்லி ஜோம் பண்ணுறீங்களா, டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஜோம் பண்ணுறேன் பாஸ்டர், பைபிள் வாசிக்கிறேன் பாஸ்டர் அப்படின்னு. எப்படி தம்பி பைபிள் வாசிக்கிறீங்க, இப்போ பைபிளில் எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பைபிளில் எங்கே வந்துக்கிட்டு இருக்கீங்களா, நான் உங்கள் கூட தானே பாஸ்டர் வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா. சரி நினச்சேன், அப்பயே நினச்சேன் பைபிளில் கொஞ்சம் எப்படி இருக்காரு, கொஞ்சம் சுமாராக இருக்காரு. சரி பைபிள் எப்படி தம்பி படிப்பீங்க அப்படின்னு கேட்டேன். அது வந்து பாஸ்டர் நான் காலையில் எந்திரிப்பேன் பார்த்தீங்களா, எஞ்சி ஜோமன்ட்டு சோத்திரம் 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 சோத்திரம், யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். ஐயோ என்ன ஆண்டவர் இன்னைக்கு இப்படி பேசுகிறாரு, லேலுயா. மறுபடியும் வாசிப்பானா, ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம், இப்போ ஒழுங்காக பேசியிருக்க ஆண்டவரே, நீயும் போய் அப்படியே செய். ஐயோ யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான், நீயும் போய் மறுபடியும் ஜெபம், சோத்திரம் 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 சோத்திரம், ஆண்டவரே என் கூட ஒழுங்காக பேசுங்க. என்னான்ற கோபமாக இருக்கீங்களா, செய்வதை சீக்கிரமாய் செய், இனிமே பைபிளே படிக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பைபிள் எப்படி படிச்சுட்டு இருக்காங்க, கிளி ஜோசியக்காரன் படிக்கிற மாதிரி. என்ன செய்யுது, கிளி ஜோசியம். கிளி என்ன செய்யும், ஒவ்வொரு சீட்டு கட்டாக எடுத்து போவோம், கடைசியாக ஒரு சீட்டு கட்டை எடுத்து கொடுத்து நாசமாக போன்னு கொடுத்துரும். இன்னைக்கு நம்ம பைபிள் எப்படி படிக்கிறது, சோத்திரம் 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 சோத்திரம். யாராவது இப்படி வீட்டில் பைபிள் படிச்சுட்டு இருந்தால் இன்னையோட மனம் திரும்பிடு. லேலுயா சொல்லுமா, லேலுயா. இப்போ பைபிள் எப்படி படிக்கணும், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. முதல்ல புதிய ஏற்பாடை படிக்கணும். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் முதல் புஸ்தகம், டெய்லி ஒரு அதிகாரம் வாசிக்கணும். மத்தேயு 1, 2, 3 அப்படியே வாசி 28 அதிகாரம் மத்தேயு முடிக்கணும். அப்புறம் அடுத்து மார்க்கு, லூக்கா, யோவான், இப்படி என்ன செய்யணும், வரிசையாக படித்து 27 புஸ்தகம் புதிய ஏற்பாடு படித்து முடிச்சிடணும். அப்புறம் பழைய ஏற்பாடு என்ன செய்யணும், படித்து முழு பைபிளை நீ படித்து முடிச்சினா தான் சத்தியமே உனக்கு புரியும், பிரசங்கமும் புரியும். நிறைய பேர் பிரசங்கம் பண்ணும்போது பார்த்தோன்னா அப்படியே ஏதாவது ஒன்று படி, அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, என்ன பண்ணலை, வீட்டில் பைபிள் படிக்கலை, சத்தியம் தெரியல, வசனம் தெரியல, வாத்தியார் நடத்துகிற பாடம் என்ன செய்யலை, புரியலை.
அதனால அவனா யோசிச்சுட்டு இருப்பான், என்ன ஒழுங்காவே பேச மாட்டேன்றாரு, இன்னத்தனத்தையோ காணானிய சிரின்றாரு, அதையவா காணானிய சிரின்னு தெரியலையே, என்ன ஸ்திரீன்னு இருக்காரு, என்ன ஸ்திரியா, என்னத்தனத்தையோ அவரோட நூற்றுக்கு அதிபதி, அவன் நூற்றுக்கு அதிபதி, நம்ம ஊரில் ஒருவன் கூட நூற்றுக்கு அதிபதியே இல்லையா, என்ன பேசிக்கிட்டு இருக்காரு, ஏதாவது தெரிஞ்ச மாதிரி ஏதாவது பேசுகிறாரா. வாலி யூத் ப்ரேயர் இப்போ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நைட்டு 8 to 10 யூத் ப்ரேயர் 2 மணி நேரம். வாலிய பசங்க, பெண்களுக்கு இப்போதைக்கு நாட்டு அலோடு, பாஸ்டர்மா தலைமையில் நடக்கும். பசங்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு 15 பேர் வந்தாங்க, இந்த வெள்ளிக்கிழமை 15 பேர் வந்தோம். போன வாரம் பசங்க வந்தாங்க. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இவங்களுக்கு என்ன நான் கற்றுக் கொடுக்க அப்படின்னு. ஆண்டவர் சொன்னார், முதல்ல இவங்களை வசனத்தில் உருவாக்கு. வந்தவொடனே எல்லார் கையிலையும் பைபிளை கொடுத்துட்டேன். பைபிளை கொடுத்து மொத்தம் 1ஆம் அதிகாரம், போன வாரம், இந்த வாரம் 2ஆம் அதிகாரம். நான் சொன்னேன், தம்பி எப்படி வாசிக்கணும் பைபிளை, நீ மாதிரி கதை புஸ்தகம் மாதிரி படிச்சிடக்கூடாது, குமுதம் கிடையாது, கல்கண்டு கிடையாது, எனத்தையும் உன்னை படித்தேன்னா உனக்கு ஒன்றுமே என்ன செய்யாது, புரியாது. எப்படி படிக்கணும், ஆண்டவரே உங்கள் வார்த்தைக்காக நன்றி, உங்கள் வசனத்துக்காக நன்றி, உங்கள் வார்த்தையோடு வசனத்தோடு என் கூட என்ன செய்யுங்க, பேசுங்க. பரிசுத்த ஆவியானவரே இந்த வார்த்தை உம்முடையது, நீங்கள் தான் எழுதி கொடுத்துருக்கீங்க, என் கூட பேசுங்க ஆவியானவரே. ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அந்த அதிகாரத்தை என்ன செய்யணும், வாசிக்கணும். வாசிக்கும் பொழுது ஏதாவது ஒரு வசனம் உன் மனசை டச் பண்ணி வச்சுன்னா அந்த வசனத்தோட ஆண்டவர் உன் கூட பேசுகிறாருன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் ரேமா வார்த்தை. 15 பேர் ஆளுக்கு ஒரு சேர் எடுத்துகிட்டு போய் உட்காந்துட்டாங்க. உட்காந்து வாசிக்கிறாங்க. வாசித்து முடிச்சுட்டு ஒவ்வொருத்தனா வர சொன்னேன், தம்பி உங்கள் கூட ஆண்டவர் பேசின வசனத்தை சொல்லுங்கள். ஒருத்தன் 1:3, 1:4, 1:9 என்ன செஞ்சேன், ஆளுக்கு ஒரு வசனத்தை சொன்னாங்க. அதுக்குரிய விளக்கத்தை எடுத்து அவங்களுக்கு நான் என்ன செஞ்சேன் சொல்லி இப்போ பைபிளை அவங்க மனசுக்குள்ளே பூத்திக்கிட்டு இருக்கேன். லேலுயா சொல்லுமா, பூரா புது பசங்க இப்போ தான் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்கிறாங்க, வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன சொன்னது, வசனத்தில் அவங்கள உருவாக்கு, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். லேலுயா சொல்லுமா, லேலுயா. ஏன் தெரியுமா, வசனம் ஒரு மனசுக்குள்ளே போயிடுச்சுன்னா, ஒரு மனுஷன் பைபிள் படிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ஞானம், அறிவு, புத்தி, அபிஷேகம், வல்லமை, கிருபை, தயவு, தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிருபை எல்லாமே எங்கே தான் இருக்கு, இந்த வசனத்துக்குள்ளே தான் இருக்குது. இந்த வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இது உங்களை உருவாக்கிடும். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பைபிள் வாங்கி கொடுங்க. ஒருத்தர் கேட்டேன், தம்பி உங்கள் வீட்டில் எத்தனை பைபிள் இருக்குது? 2 இருக்குது. எத்தனை பேர் இருக்கீங்க? 5. தட்டு எத்தனை இருக்குது? 10. 5 பேருக்கு வீட்டில் எத்தனை பைபிள் இருக்குது? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்களோ ஆளுக்கு ஒரு பைபிள் வாங்கி அவங்கவுங்க பேர் எழுதி பைபிளை கொடுங்க பிள்ளைகளுக்கு. லேலியா சொல்லுமா, மெயினாக வாலிய பசங்களுக்கு தனி பைபிள், புது பைபிள் இந்த வாரத்துக்குள்ளே வாங்கி கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுமா. முடியலன்னா பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணுங்கள், கூகுள் பேயில் அமௌண்ட்டை போடுங்க, நாங்கள் இங்கே வாங்கி வச்சு கையில் கொடுத்துருவோம். லேலுயா சொல்லுமா, லேலுயா. ஏன்னா அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவ்வளோ பெரிய வேலை இருக்குது யோசுவாட்ட சொல்கிறார், யோசுவா உனக்கு பெரிய வேலை, பெரிய வெற்றி நீ செய்யணும், உன் வாழ்க்கையில் பெருசாக வெற்றி அடையணும், பெரிய ஜெயத்தை நீ பெற்றுக்கொள்ளணும், தேசத்தை போய் சுதந்திரிக்கணும். 39 ராஜாக்களை போட்டு தள்ள வேண்டியிருக்கு. எத்தனை ராஜாக்களோட ஜெயிக்க வேண்டியிருக்கு? 39 ராஜாக்களோட ஜெயிக்க வேண்டியிருக்கு. மிகப்பெரிய வெற்றியும் ஜெயமும் முன்னாடி நிற்குது. பெரிய போராட்டம் இருக்கு. எல்லாத்தையுமே நீ ஜெயிக்கணும். அதுக்கு ஒரு ஆயுதத்தை உன்னை சொல்லித்தரேன். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டும். இதை படிப்பா வெற்றி தன்னால் வரும். லேலியா சொல்லுமா, நீ வசனத்தை வாசிச்சேன்னா ஆண்டவர் சொல்லிட்டார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நான் பைபிள் வாசிச்சா என் காரியம் வெற்றி ஆயிருமா பாஸ்டர்? ஆமா, நீ பைபிள் வாசிச்சேன்னா உன் பிசினஸ் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்ன பாஸ்டர் குழப்பறீங்க? கிடையவே கிடையாது. இங்க என்ன நடக்குதுன்னா, தேவன் சொல்றதை நீங்க எப்ப கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பதான் வெற்றி ஆரம்பமாகுது. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் வெற்றி இல்லை தெரியுமா? நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். அப்படின்னா என்ன இருப்போம்? பைபிள் மட்டும் வாசிக்க மாட்டேன், காலையில் 5 ஸ்தோத்திரம் பண்ணுவேன், பாட்டு பாடுவேன், ஜெபம் பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏசுநாதரே, தாடிக்காரரே, ஒழுங்காக நான் சொல்கிறத என்ன செய்யுங்க, கேளுங்க. அதை ஆசிர்வீங்க, இதை ஆசிர்வீங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, யானை ஆக்குங்க, பூனை ஆக்குங்க, கழுதை ஆக்குங்க, குதிரை ஆக்குங்க, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஹல்லேலூயா. போயிட்டு வரேன்டா. லேலூயா. வாழ்க்கை என்ன செய்ய மாட்டேங்குது, வெற்றி அடையலை. ஏன்? உட்காரவே இல்லை. 6 லட்சம் பேருக்கு வெற்றியை கொண்டு வரணும், 39 ராஜாக்களை ஜெயிக்கணும், தேசத்தை பிடிச்சி 12 கோத்திரத்தாருக்கு என்ன செய்யணும், பகிர்ந்து கொடுக்கணும். அவ்வளோ பெரிய வேலை, பொறுப்பு, அவ்வளோ பெரிய வெற்றி ஜெயம் யோசுவா மூலம் செய்ய வேண்டியிருக்கு. அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, என் வார்த்தையை வாசிப்பா,
லேலியா சொல்லுமா. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த வசனம் உனக்குள்ள போக 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 என்ன நடக்குன்னா, உன் வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்பொழுது, போராட்டம் வரும்பொழுது, கஷ்டம் வரும்பொழுது, தடை வரும்பொழுது என்ன செய்யணும்னு சொல்லி என்ன செய்ய முடியாது. நீ தெரியாமல் முழிக்க மாட்ட, பதற மாட்ட. அதுக்கு பதிலாக நீ என்ன செய்ய தெரியுமா? ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் ஆண்டவர் உன் கூட வசனம் பேசி வச்சிருக்காரு, வார்த்தையை பேசி வச்சிருக்காரு, வாக்குத்தத்தத்தை பேசி வச்சிருக்காரு, தீர்க்க தரிசனத்தை பேசி வச்சிருக்காரு. அந்த வார்த்தை எடுத்து நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் எழும்பி உனக்கா யுத்தம் பண்ணி ஜெயத்தை அவர் கொடுத்துருவாரு. அல்லேலூயா சொல்லுமா. மேட்ரு என்னன்னா, தேவனை செயல்பட வைக்கணும்னா இந்த வார்த்தை உள்ள போனாதான் தேவன் செய்வார். அல்லேலூயா சொல்லுமா. இந்த வார்த்தை உள்ள போயிடுச்சுன்னா யார் செயல்பட ஆரம்பிச்சிருவாரு? கர்த்தர் செய்ய ஆரம்பிச்சிருவாரு. அவர் சொல்றாரு, எப்பா அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன செய்யாமல் இருக்கட்டும், பிரியாம இருக்கட்டும். இதுல எழுதியிருக்கிறபடியெல்லாம் செய்யறதுக்கு நீ எப்படி இரு, கவனமா இரு. அப்படி நீ இருந்தேனா நான் காரியத்தை ஜெயமாக்குவேன். கடைசி ஒரு வசனத்தை வாசி முடிப்போம். வெளிப்படுத்தும் விசேஷம் 19:13. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது. ஆண்டவருடைய பேர் இங்க என்ன போட்டிருக்கு பைபிள்ல? அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. ஆண்டவரே உங்க பேர் என்ன ஆண்டவரே அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவார், என் பேரு வார்த்தை. அல்லேலூயா சொல்லுமா. நீங்க எப்படி இருக்கீங்க ஆண்டவரே? வார்த்தையாக இருக்கிறேன். நீங்க என்ன தேவன் ஆண்டவரே? வார்த்தையின் தேவன். நீங்க எப்படி ஆண்டவரே செயல்படுவீங்க? வார்த்தையின் மூலமாக தான் செயல்படுவேன். ஆண்டவரே உங்க வல்லமை அபிஷேகம் எல்லாம் எங்க இருக்கு? ரகசியம் எங்க இருக்கு ஆண்டவரே? என்னுடைய வல்லமை அபிஷேகம் வெற்றி ஜெயம் எல்லாம் என் வார்த்தைக்குள்ள இருக்கு. அதெல்லாம் எப்படி ஆண்டவரே எனக்கு கிடைக்கும்? நான் என்ன பண்ணணும்? என் வார்த்தையை வாசிச்சு அதை தியானம் பண்ணி அதை அபிஷேகத்தோட ஆவில நிரம்பி பரிசுத்தாவின் நிறைவோடு கூட உனக்காக அந்த வார்த்தையை சொல்லி நீ ஜெபிக்க ஆரம்பிச்சேனா நானே இறங்கி வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருவேன். லேலியா சொல்லுமா. தேவனை எப்படி செயல்பட வைக்கிறது? அவர் வார்த்தையை சொல்லி. லேலியா சொல்லுமா. அவர் வசனத்தை சொல்லி நீங்க ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யும். ஒரு அம்மா தசமபாக காணிக்க போடுறவங்க 1000 ரூபா தசமபாகம் போடணும். அன்னைக்கு தெரியாம 2000 ரூபா. எனக்கு தெரியும் அந்த அம்மா எத்தனையோ வருஷமா போட்டுருக்காங்க. 1000 ரூபா தான் போடுவாங்க. 2000 ரூபா இருந்துச்சு கவரில். அந்த அம்மா பேர் வேற. என்னடா 1000 ரூபா தான் போடு, இன்னும் திடீர்னு 2000 ரூபா அந்த அம்மா போட்டிருக்கு. பாவம் வயசானவங்க தெரியாமல் போட்டாங்க போல. அப்படின்னு அந்த 1000 ரூபா எடுத்துக்கிட்டு விசிட்டிங் போகும்போது அந்த வீட்டுக்கு போகிறேன். போகிறதுக்கு அந்த மாட்ட போய் சந்தித்து பார்த்து பேசிட்டு, என்னம்மா எப்படி இருக்கீங்க, என்ன செய்கிறீங்க எல்லாத்தையும் கேட்டு முடிச்சுட்டு, என்னம்மா தசமாவை காணிக்க போட்டீங்களே, இந்த மாதம் எவ்வளோம்மா? எப்பயும் 1000 ரூபா தானே பாஸ்டர் போடுவேன் அப்படின்னாங்க. நாங்கள் இல்லைம்மா அந்த மாதம் கவரில் 2000 ரூபா இருந்துச்சு, இந்தாங்கம்மா 1000 ரூபான்னு எடுத்து கொடுத்தேன். பொதன்னு அழுதுருச்சு. 1000 ரூபாயே தொலைச்சிட்டேனே, எங்கே போச்சு 1000 ரூபான்னு தெரியல. அந்த அம்மா சொல்லுதான், மடியை தூக்கி இப்படி பிடிச்சிக்கிச்சான். அப்போ தான் ஜெபம் பண்ணி முடிக்குது, நான் உள்ளே போகிறேன். என்ன மடியை பிடிச்சி ஜெபிக்குதான், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க தசம பாகத்தை பண்டகசாலைக்கு கொண்டு தான் வானத்தின் பலனையை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன். ஆமிக்கு குலுக்கி மடியில் என்ன செய்யும், சரிந்து விளம்படி போடுன்னு சொல்லி போடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிச்சான். லேலியா சொல்லுமா. நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன செஞ்சாலும் வசனத்தை சொல்லி அதை தேவனுக்கு தெரியப்படுத்தி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜெபத்துக்கு தனி பவர் இருக்கு. லேலியா சொல்லுமா. காணிக்க போடும்போது அந்த காணிக்க போட்டுரு, அந்த கவரில் தசமாக ஜாமனி ஆப்பாடுறேன், உனக்கு ஒன்றுமே கிடைக்காது. முழங்கால் படியணும். லேலியா சொல்லுமா. உன்னுடைய உழைப்பில், உன்னுடைய ஆசீர்வாதத்தில், உன்னுடைய வெற்றியில் ஒரு பகுதியை கொண்டு யார்கிட்ட கொடுக்குற? தேவன்கிட்ட கொடுக்குற. சாதாரணமாக கொடுத்துடக்கூடாது, அசால்ட்டாக உள்ளே போட்டுறக்கூடாது. நீ வீட்டில் உட்காந்து முழங்கால் படியிட்டு அதை கவரில் போட்டு கையில் வச்சு கையை தூக்கி சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க வானத்தின் படங்களையும் திறந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் வார்த்தையின்படியே உங்களை நம்பி விசுவாசித்து உங்களுக்கு நான் விதைக்கிறேன் ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணிட்டு பயபக்தியோட கர்த்தருக்கு போடுங்க, அற்புதம் நடக்கும். இல்லையா சொல்லுமா. ஒரு சில பாஸ்டர் வருவாங்க, பாஸ்டர் தசமா காணிக்க வச்சுங்க பாஸ்டர், உனக்கு ஆசீர்வாதமே கிடையாது. லேலுயா. பைபிள் என்ன போட்டிருக்கு? வலது கை செய்கிறது இடது கைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்குமே தெரியக்கூடாது. லேலுயா சொல்லுமா. உன் கவனம் பூரா என்ன தெரியுமா? வார்த்தை.
அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொல்லியிருக்காரு. அவர் சொன்னபடி தான் நான் என்ன செய்ய போகிறேன். அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் செய்வார், அவர் செய்வார். அவருடைய வார்த்தையின்படி அவர் நிச்சயம் செஞ்சு முடிப்பார். அவர் வார்த்தையாக இருக்காருன்னு சொல்லி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். வசனத்தை வாசிங்க, தியானிங்க. உங்கள் கூட பேசுகிற வசனத்தை ஒரு நோட்டு போட்டு என்ன செய்யுங்க, எழுதுங்க. அதை மனப்பாடம் பண்ணுங்க. உங்கள் ஜெபத்திலலாம் அந்த வசனத்தை என்ன செய்யுங்க, வாயில் சொல்லி 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 என்ன செய்யுங்க, ஜெபிங்க. அந்த வசனத்தின்படியே வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். எழுந்து நிற்போம், கண்களை மூடி. கர்த்தர் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான். அவன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வசனத்தினாலும் அவன் பிழைப்பான். ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் நீ பிழைக்க, நீ வாழ, நீ வெற்றி அடைய, நீ ஜெயமாய் மாற, உன் குடும்பம் வெற்றி அடைய, உன் வாழ்க்கை துணை வெற்றி அடைய, உனக்கு நல்ல வேலை, தொழில், வருமானம், பெருக்கம், செழிப்பு உண்டாக அவர் சொல்றாரு. அநேக வார்த்தையை, வாக்கு தத்தங்களை, வசனங்களை வேதத்துக்குள்ளாய் புதையல் புதையலாய் நான் வைத்திருக்கிறேன். அந்த வார்த்தைகளை தேடு, அந்த வார்த்தைகளை வாசி, அந்த வார்த்தைகளை தியானி, அந்த வார்த்தையை மனதில் போடு, அந்த வார்த்தையை உன் வாயிலே போடு, அந்த வார்த்தையை வாயிலே சத்தமாய் சொல்லு, அந்த வார்த்தையை ஜெபமாய் மாற்று, தீர்க்க தரிசனமாய் மாற்று, விசுவாச அறிக்கையாய் மாற்று, வெளிப்பாடாய் மாற்று. அந்த வார்த்தை, அந்த வாக்குத்தத்த வசனம் உன் வாழ்க்கையிலே பலிக்கும்படி இயேசுவின் நாமத்திலே அதை சொல்லி ஜெபிக்க ஆரம்பி. ஆண்டவர் சொல்கிறாரு, என் வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தையும் அது வெறுமையா போயிட்டு வராது. அது போய் நான் சொன்னதை, நான் விரும்பினதை, காரியத்தை வாய்க்கும்படி செஞ்சு முடிச்சிட்டு வரும். அவர் சொல்றாருப்பா, என் வார்த்தையை வாயில போட்டு ஜெபம் பண்ணு, என் வசனத்தை வாயில போட்டு ஜெபம் பண்ணு, என் வாக்குத்தத்தத்தை வாயில போட்டு ஜெபம் பண்ணு, என் தீர்க்க தரிசன வார்த்தையை வாயில போட்டு ஜெபம் பண்ணு. அதெல்லாம் உனக்கு உரிமை பாராட்டு, அது உனக்குரியது. ஆபிரகாமுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அத்தனை ஆசீர்வாதங்களும் அது உனக்கு, அது உனக்கு, அது உனக்கு சொந்தமானது. அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் உனக்கு சொந்தமாய் பழிப்பதாக, நடப்பதாக, அப்படியே ஆக கடவுது. வெற்றியின் ரகசியம் வார்த்தை, வெளிச்சத்தின் ரகசியம் வார்த்தை, காரிய சித்தி வார்த்தை, தடையை உடைப்பது வார்த்தை, சுகத்தை கொடுப்பது வார்த்தை, திருமணத்தை வாய்க்க பண்ணுவது வார்த்தை, குழந்தையை கொடுக்க போகிறது வார்த்தை, பிசினஸை பெருக பண்ண போகிறது வார்த்தை. ஆண்டவருடைய பெயர் தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்றாரு, என் பைபிள்ல இருக்க ஒவ்வொரு வார்த்தையும் அது ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. அந்த வார்த்தைக்கு உசுர் இருக்கு. அந்த வார்த்தை அற்புதங்களை செய்ய சக்தி படைச்சது. வசனத்தை சாதாரணமா நினைச்சிடாத, அதை வச்சுதான் நீ பிழைச்சு வரப்போற, அந்த வார்த்தையை வச்சுதான் நீ வெற்றி வர போற. அவர் சொல்றாரு, நான் இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு என் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் தான் இன்னைக்கு நீ பார்க்கிற இவ்வளவு பெரிய உலகம். ஜஸ்ட் a word by God, தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். உன்னையும் பார்த்து கர்த்தர் சொல்றாரு, என் வார்த்தையை உன் வார்த்தையா மாத்து, எனக்கு நீ வாயா மாறு, என் வசனத்தை பூரா உன் மனசுல போடு, அதை முழங்க ஆரம்பி, அதை சொல்ல ஆரம்பி, அதை உனக்கு நடக்கட்டும்னு சொல்லி நீ உரிமை பாராட்ட ஆரம்பி. அவர் சொல்றாரு, அது அப்படியே நடக்கும். இது வரைக்கும் அற்புதம் நடக்கலையா? இது வரைக்கும் அதிசயம் நடக்கலையா? இது வரைக்கும் தாமதமாயிருச்சா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தைக்கு வல்லமை இருக்கு,
என் வார்த்தையை சொல்லி ஜெபிக்க ஆரம்பி. ஹல்லேலூயா. அப்படி எல்லாரும் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. யாருக்கு என்னென்ன பிரச்சனையோ என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வசனத்தை ஆவியானோட ஜெபம் பண்ணி கேளுங்க. அந்த வார்த்தையை வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அந்த வசனத்தை சொல்லி அதை உங்களுக்கு உரிமை பாராட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க. நிச்சயமாகவே உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீ இப்போது இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு உங்கள் பிதாக்கன் தேவனாய கர்த்தர் தாம் சொல்லியபடியே உன்னை ஆசீர்வதிப்பாராக. நீ தேசத்திலே பழுகும்படிக்கு கர்த்தர் உனக்கு இந்த கால வேளையிலே ரெகபோத்தை கட்டளையிடுகிறார். நீ வர வர விருத்தி அடைந்து மகா பலத்தவனாய் மாறுவாய். கர்த்தர் ஈசாக்கோடு இருந்தார். அவன் வர வர விருத்தி அடைந்து மகாபலத்தவனாய் மாறினது போல கர்த்தருடைய வார்த்தை அதே போல உன்னையும் கர்த்தர் வர வர விருத்தி அடைய பண்ணி மகாபலத்தவனாய் மாற்றுகிறார். கர்த்தர் உனக்கு ரெகபோத்தை கட்டளையிடுகிறார். கர்த்தர் அவருடைய தழும்புகளாலே நீ சுகமானாய். உன் சரீரத்திற்கு எல்லா வியாதிகளை கர்த்தர் இப்பொழுது சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நிறைவாக்குவார். தரித்திரங்கள் விலகிறது, பணப்பற்றாக்குறை விலகிறது, எல்லா பணத்தினுடைய குறைவினால் ஏற்பட்ட எல்லா வறுமைகள் மாறுகிறது. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். பொருளாதாரத்தில் இனி செழிப்பா இருப்பீர்கள். உனக்கு வர வேண்டிய நன்மை வருகிறது, உனக்கு வர வேண்டிய உயர்வு வருகிறது, உனக்கு வர வேண்டிய வெற்றி வருகிறது, உனக்கு வர வேண்டிய ஜெயம் வருகிறது. உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் தடை பண்ணி வச்சிருந்த தடைகளை கர்த்தர் உடைக்கிறார். திருமண தடைகள் உடைக்கப்படுகிறது. வீடு கட்டுவதற்காக இருந்த தடைகள் உடைக்கப்படுகிறது. சொத்துக்களை சுதந்திரிக்க இருந்த தடைகள் உடைக்கப்படுகிறது. தடைகளை நீக்கப்படுகிற தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்பாக செல்லுகிறேன், உன் தடைகளை நீக்கி போடுவேன். அவர் சொல்றார், தடை விலகுகிறது. தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைச்சது ஒன்றும் தடைபடாது. தடைபட்டுச்சு நினைக்காத. ஆண்டவர் சொல்றார், இனி தடை கிடையாது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைப்பேன், இரும்பு தாழ்பாக்களை முறிப்பேன், அந்த காலத்தில் வைத்திருக்க பொக்கிஷங்களை புதையல்களை நான் உனக்கு கொடுப்பேன். ஆண்டவருடைய அபிஷேகம் உன்மேல் இறங்குறது. எலியா மேல் இருந்து அபிஷேகம் எலிசா மேல் ரெட்டிப்பா இறங்கி வந்தது போல இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானுடைய ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான வரங்கள், ரெட்டிப்பான வல்லமை உன்மேல் இறங்குறது. காரங்களை தட்டி தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள், தேவனுடைய வரங்களை பெற்றுக்கொள், தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள், சுகத்தை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள், ஜெயத்தை பெற்றுக்கொள், மகிமையை பெற்றுக்கொள். தேவனுடைய வார்த்தையினாலே உனக்கு எல்லா ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நிரப்புறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி